அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூரியும் சனா குருமாவும் எப்படி செய்யுறதோ பார்க்கலாம். அந்த நைட்டே சனாவை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு அது கூட 3 உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம விசில் வச்சிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு எதுக்கு சேர்க்குறோம்னா நமக்கு வந்து திக்னஸாக இருக்கிறதுக்காண்டி தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாம். விசில் வரட்டும். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 500 கிராம் மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தக்கனை ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன். வெது வெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரி வந்து நல்லா உப்பலாக பொங்கி வரும். எவ்வளோ கெட்டியாக பிசையணுமோ அவ்வளோ கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இதை ஓரமாக மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும், பார்க்கலாம். குருமாவுக்கு என்னென்ன தேவையோ கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புதினா, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். நம்ம எப்படி குருமா செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிகிட்ருக்கு. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு பொரி வெட்டுறலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்துக்குள்ளேயே கருவேப்பிலையும் போட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இது பச்சை மிளகா சேர்த்துடலாம். கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம விசில் வச்சோம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சனா வந்து அது வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துடலாம். இது இருக்கட்டும். உருளைக்கிழங்க நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் நம்ம வேக வச்சுருக்கிற சனா எடுத்துடலாம். போதும். இதை வந்து நம்ம நல்லா மசிச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இனி மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கொண்டைக்கடலையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சுக்கிற மீதி கொண்டைக்கடலையும் தண்ணியோடய சேர்த்துடலாம். நம்ம உருளைக்கிழங்கு எதுக்கு போட்டால் நல்லா குருமா வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துருக்கோம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தேங்காய் ஊற்றவே இல்லைங்க, மனம் சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு நமக்கு சனா குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு 1/2 அன் ஹவர் ஆச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை உருண்டை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை வந்து குட்டி குட்டியாக தான் போடணும், ரொம்ப பெருசாக போடக்கூடாது.
இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் போட்டு வச்சுட்டு பூரி போட்டு எடுத்துடலாம். நம்ம உருண்டை போட்டு எடுத்தாச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூக்கிடலாம். அதான் குருமா இறக்கி வச்சுட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி காய வச்சுருக்கேன். ஆயில் காயட்டும். பூரி மாவை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். ரவுண்ட் ஷேப்லாம் பூரிக்கு வராது யாருக்குமே. சப்பாத்தினா ரவுண்டாக போட்டுருவாங்க. பூரி வந்து நம்ம தண்ணியாக பிசைந்தமாக்கும் நமக்கு ரவுண்டு ஷேப் வராது. அதை நம்ம கெட்டியாக பிசைந்தமாக்கும் நமக்கு ரவுண்டாகவும் பூரி சைஸ் வரும். எண்ணெய் இழுக்காது. அது வந்து இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். பூரி மாவை வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. பூரி போட்டு எடுத்துடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பொங்கு பூரி. ஆயிலே இருக்காது பாருங்க. நம்ம வந்து கெட்டியாக மாவு பேசினமாக்கா நமக்கு இழுக்கவே இழுக்காது. சுத்தமாக ஆயில் இருக்காது. இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான சனா குருமாவும் உப்பலான பூரியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.